உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் செல்லும் மிக முக்கியமான கடல் வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தைகள் தற்போது நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவிற்கு ஒரு நிம்மதியான மற்றும் சாதகமான செய்தி கிடைத்துள்ளது. ஈரானிய கடல் பகுதிகளில் செல்லும் கப்பல்களிடம் அந்த நாடு சட்டவிரோதமாக டோல் வசூலிப்பதாகவும் இது உலக நாடுகளை மிரட்டி பணம் பறிக்கும் செயல் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் அமெரிக்காவின் இந்த புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்தியாவில் உள்ள ஈரான் தூதர் முகமது பதாலி ஒரு முக்கியமான அதிகாரப்பூர்வ விளக்கத்தை அளித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரான் தூதர் இந்தியாவிலிருந்து செல்லும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏந்து கப்பல்களுக்கு ஈரான் இதுவரை எந்தவிதமான கட்டணத்தையும் விதிக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்திய அரசுடன் தங்களுக்கு மிகச்சிறந்த உறவு இருப்பதாகவும் இந்தியா ஈரானின் மிக நெருக்கமான 5 நண்பர்களில் ஒரு நாடு என்றும் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவை ஒரு நட்பு நாடாகவே கருதுவதால் இந்திய கப்பல்களின் பயணத்திற்கு எந்தவித இடையூறும் இருக்காது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் குற்றச்சாட்டுகளை தவிடு பொடியாக்கும் ஒரு அதிரடி பதிலாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானின் கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதி என்றும் சர்வதேச சட்டங்களின்படி அந்த பாதையை பாதுகாக்கும் மொழி உரிமையும் தங்களுக்கு இருப்பதாகவும் ஈரான் தூதர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்த பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாப்பதற்காக சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் கடல் போக்குவரத்தில் சுதந்திரமான பயணத்தை ஈரான் எப்போதும் ஆதரிப்பதாகவும் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டே செயல்படுவதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள இந்த நெருக்கடியான சூழலில் இந்தியாவிற்கு ஈரான் அளித்துள்ள இந்த சலுகை மற்றும் உறுதிமொழி மிக முக்கியமானது. இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஒரு பெரும் பலமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவின் எச்சரிக்கையையும் மீறி இந்தியாவுடன் ஈரான் நெருக்கம் காட்டுவது உலக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வல்லரசு நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த மோதலில் இந்தியாவின் ராஜதந்திர நிலைப்பாடு உலகரங்கில் மீண்டும் ஒருமுறை கவனிக்கப்பட துவங்கியுள்ளது.